வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆடி மாதம் அம்மன் மாதம். இந்த மாதத்தில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்தாலோ, அம்மன் புகழை பாடினாலோ அல்லது கேட்டாலோ புண்ணியங்கள் பெருகும். நம் கவலைகள் விலகும். அதிலும் அம்பிகை பெரும் சக்தியோடு கோவில் கொண்ட தலங்கள் செல்வதும் தரிசிப்பதும் மிகவும் விசேஷம். அப்படி ஒரு தலம்தான் பண்ணாரியம்மன் திருக்கோவில். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிறது பண்ணாரி. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியான இங்கு அமைந்துள்ள இந்த ஆலயம் இயற்கை அழகோடு விளங்கி வருகிறது. இங்கே அன்னை காக்கும் கடவுளாக, காவல் தெய்வமாக விளங்குகிறாள். யாருக்கு காவல்? அன்னையின் ரூபமாக விளங்கும் அந்த வனத்துக்கு, வனத்தில் வாழும் உயிர்களுக்கு, அவற்றோடு இணைந்து வாழும் மலைவாழ் மக்களுக்கு. அவர்களுக்கு மட்டுமா? அவளை அன்போடு அம்மா என்று அழைத்து வேண்டும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தாலும் அவர்களையும் ஓடி வந்து காக்கும் தாய் அவள். இத்தல வரலாறு மிகவும் தொன்மையானது. ஜமதக்கினி முனிவரின் கோபத்துக்கு ஆளான ரேணுகாதேவி மகன் பரசுராமரால் சிரம் வெட்டப்பட்டாள். பிறகு பரசுராமரின் வேண்டுகோளால் மீண்டெழுந்த ரேணுகா பரமேஸ்வரி இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் குடிபுகுந்தாள். ஆரம்பத்தில் ஆவேச ரூபமாக இருந்த அன்னை இங்கிருந்த வெள்ளந்தியான மக்களின் அன்பை கண்டு குளிர்ந்த மேகமாக மாரியாக மாறினாள் என்கிறது தலபுராணம். மற்றும் ஒரு புராணம் கூறுவதாவது, பல ஆண்டுகளுக்கு முன் கேரள மாநிலம் பன்னார்காடு என்ற ஊரிலிருந்து பொதி மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தவள்தான் இந்த தாய். அதனாலேயே பண்ணாரி அன்னை என பெயர் பெற்றாள் என்கிறது. மனதை உருக வைக்கும் மற்றும் ஒரு சம்பவத்தையும் சொல்கிறது தலபுராணம். வனப்பகுதிக்குள் வசித்த சலவை தொழிலாளர் தம்பதி காட்டாற்றில் துணி துவைத்து கொண்டிருந்தார்கள். நிறைமாத கர்ப்பிணியான அந்த பெண் அங்கேயே பிரசவ வலி உண்டாகி 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். ஒரு குழந்தையை கணவன் தூக்கிக் கொள்ள மற்றொரு குழந்தையை தூக்க முடியாமல் இருவருமே தவித்தார்கள். குழந்தை கனத்து கொண்டே செல்ல ஒரு வழியாக அங்கிருந்த கல் பதுக்கில் குழந்தையை வைத்துவிட்டு ஊருக்குள் வந்து விஷயத்தை சொன்னார்கள். ஊர் கூடி வந்து குழந்தையை மீட்பதற்காக இரும்பு கடப்பாரை கொண்டு கல்பதுக்கையை தூக்க முயல கடப்பாரை பட்டு குழந்தையின் வலமார்பில் இரத்தம் வடிந்தது. அந்த காயம் இன்றும் அம்மனின் வலமார்பில் இருப்பதை காணலாம். குழந்தை உருமாறி அம்மனின் சிலையாக மாறிவிட அங்கிருந்த சிறுமி மீது அம்மன் வந்து எனக்கு கோவில் கட்டி விழா எடுங்கள் என்று ஆணையிட்டாள். அப்படியே கோவில் கட்டப்பட்டு திருவிழாவும் தொடங்கியது. திருவிழாவன்று கொங்கு நாட்டு வழக்கப்படி மக்கள் எல்லோரும் பச்சை தினை மாவு எடுத்து வடக்கு திசை நோக்கி சென்றனர். பிள்ளையை ஈன்ற சலவை தொழிலாளி பெண் மட்டும் வறுமை காரணமாக பச்சை தினை மாவுக்கு பதில் புளியங்கொட்டையை இடித்து மாவு செய்து அச்சத்தோடு தெற்கு நோக்கி சென்றாள். அவள் பக்திக்கு மனமிறங்கி அம்மனே தெற்கு நோக்கி காட்சியளித்தாள். சலவை தொழிலாளிகளுக்காக அம்மன் தோன்றியதால் அவர்களின் சமுதாய கடவுளாக வணங்கப்பட்டவள் தற்போது அனைவரின் தெய்வமாக விளங்கி வருகிறாள். இங்கு வந்தாலே எல்லோரின் குறைகளும் நீங்கிவிடும் என்பது பலரின் நம்பிக்கை. தமிழகம் மட்டுமன்றி ஆந்திரா, கர்நாடக மக்களின் இஷ்ட தேவதையாக இந்த மாரியம்மன் விளங்கி வருகிறாள். ஆடி, பங்குனி மாதங்கள் இவளுக்கு விசேஷ விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். பங்குனி மாதத்தில் இத்திருக்கோவிலில் நடைபெறும் குண்டம் இறங்கும் திருவிழாவில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு குண்டம் இறங்கி பண்ணாரியம்மனின் பூரண அருளாசியை பெற்று செல்கிறார்கள். பண்ணாரியம்மனை வழிபட்டால் குழந்தை வரம், திருமண வரம் போன்ற பல வரங்கள் கிடைக்கும். பண்ணாரியம்மன் தெற்கு நோக்கி சுயம்பு தேவியாக அருள் பாலிக்கிறாள். இந்த கோவிலில் விபூதி கிடையாது, புற்றுமண் தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. வாய்ப்பிருப்பவர்கள் ஒருமுறை இந்த அன்னையின் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். வாழ்க்கை வளமாகும், நலமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.